ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தமிழக வெற்றிக் கழகம் முதலாம் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் பிப்ரவரி 26ஆம் தேதி நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. ரெண்டையுமே ஒரே நிகழ்ச்சியா தான் நடத்த போறாங்க. ஆல்ரெடி நந்தனம் OMCL பர்மிஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் மகாபலிபுரம் ஈசிஆர் கிட்ட கன்ஃப்ளூயன்ஸ் கன்வென்ஷன் சென்டரை ஆய்வு பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் அந்த இடத்த தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பிப்ரவரி 26ஆம் தேதி கன்ஃப்ளூயன்ஸ் கன்வென்ஷன் சென்டர்ல முதலாம் ஆண்டு விழா ஆண்டு பொதுக்கூட்டம் நடக்க போகுது. இதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வரலாம். மாநாடு மாதிரி பொதுமக்களுக்கும் அலௌடு இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஒரு பொதுக்குழு கூட்டன்றதுனால மோஸ்ட்லி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு மட்டும் தான் அலௌடு இருக்கும். பட் தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் வந்தாலே கூட்டம் பயங்கரமா இருக்கும். அதனாலதான் இங்க பனையூர்ல இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப வெளியே நடத்துறாங்க. பட் எவ்வளவு பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு அலௌடு, எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரை நடக்க போகுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் பார்க்க பயங்கரமா இருக்கும். அது எப்படியும் வழக்கம் போல ஆளும் கட்சிக்கு ஒரு அட்டாக்க போடுவாரு. அண்ட் இந்த பொதுக்குழு கூட்டத்துல தளபதியோட நடப்பயணத்தை பத்தி ஏதாவது அப்டேட் கொடுக்கறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது தளபதியோட நடப்பயணத்துக்கு தான். அண்ட் இப்போதைக்கு அது மார்ச் எண்டுல நடக்க போகுதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. முதல் கட்ட நடப்பயணத்துக்கு என்னென்ன ஊரெல்லாம் சாய்ஸ் பண்றாங்கன்றத பார்க்கணும். 2026 எலெக்ஷன்ல தளபதி எந்த தொகுதியில நிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரோ அந்த தொகுதிக்கு ஃபர்ஸ்ட் நடப்பயணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி ஏதாவது அப்டேட் இந்த ஃபங்க்ஷன்ல கிடைக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.